இவ்வளோ நடந்தோம் ஏதோ அந்த இது மேல மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்களே, எது மேல மழை பெஞ்சா அந்த மாதிரி இருக்கு. நமக்குள்ள மாம மச்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனா வெளியில ஏதாவது வந்துட்டான்னு வச்சுக்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. திமுக அரசு, கொடுங்கோல் அரசு, ஊழல் அரசு, மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கான எதிரான ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த திமுக வன்னிய சமுதாயத்திற்கு துரோகம் அடுக்கடுக்காக செய்து வருகிறது. நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். ஒரு ஓட்டோடு திமுக விழக்கூடாது, போடக்கூடாது. அதாவது மற்ற கட்சியில எல்லாம் லிப்ட்ல போறாங்க. ஒரு பெரிய உயரமான கட்டிடம் இருக்கிறது, பட் நமக்குன்னா அந்த லிப்ட் இருக்குல்ல, அதுல போயிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டாளி வச்சு நம்ம படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்கோம். ஆனா லிப்ட்ல போறவங்க திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடும். ஆனா நம்ம காலை நம்ம நம்பி படிக்கட்டுல ஏறினா யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனாலும் நிச்சயமாக அங்க மேலே அங்கே செல்வோம், உறுதியாக நாம செல்வோம். அது மாற்று கருத்து இல்லை. அதுதான் என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை. இவ்வளோ நடந்தோம் ஏதோ அந்த இது மேல மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்களே, எது மேல மழை பெஞ்சா அந்த மாதிரி இருக்கு. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக அரசு அப்படிதான் இருக்கு. எதை பத்தியும் கவலை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா போன தேர்தலே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இந்த தொகுதி, இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் வெற்றி பெற போறது கிடையாது. இந்த தேர்தலையும் ஒரு தொகுதியும் வெற்றி பெற போறது கிடையாது திமுக. அது உறுதியாயிடுச்சு. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இங்கே உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகள் எல்லாம் உங்களுடைய உரிமை, மக்களுடைய உரிமை. அதை கொடுப்பது அரசினுடைய கடமை. ஆனால் அந்த கடமையை தவறி இருக்கின்ற குறிப்பாக திமுக அரசு, கொடுங்கோல் அரசு, ஊழல் அரசு, மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கான எதிரான ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது. என்னுடைய நடைபயணத்தின் முக்கியமான நோக்கம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். காரணம், இந்த திமுக இந்த வன்னிய சமுதாயத்திற்கு துரோகம் அடுக்கடுக்காக செய்து வருகிறது. அதற்கு நம்முடைய நேரம், தக்க நேரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை சமுதாயம், நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடக்கூடாது. வருகின்ற தேர்தலிலே ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு விழக்கூடாது, போடக்கூடாது. நமக்குள்ள மாம மச்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனா வெளியில ஏதாவது வந்துட்டான்னு வச்சுக்க அச்சுறுத்தல் இருந்ததுன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்குது.